ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறேன். வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இது 53வது நாள் 54வது எபிசோட் நவம்பர் 28 அன்று ஒளிவரும் நிகழ்ச்சியுடைய இரண்டாம் பாகம். இந்த இரண்டாம் பாகம் விரிவாக பார்க்கறதுக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற கியூஆர் கோட் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிக்கலாம். முக்கியமாக யூஎஸில் இருக்கிறவங்களுக்கான பேபல் அக்கௌண்ட்டும் இருக்குது, இந்தியா அண்ட் யூகே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் அதில் இருக்குது. அதன் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிக்கலாம். இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் நன்றிகள். செகண்ட் பார்ட் என்னன்னு எதுலேருந்து ஆரம்பிக்கிறீங்க சொல்லுங்கள். செகண்ட் பார்ட்டுங்களா, டால் டாஸ்க்லேருந்து தான் ஆரம்பிக்கணும் ஜாக்கி. ஓகே, டால் டாஸ்க் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பவித்ரா வந்து சௌந்தர்யாவோட சண்டை போடுவாங்க. அந்த பவித்ராவும் சௌந்தர்யாவும் சண்டையில இருந்து ஆரம்பிக்க போறோம். 57 நிமிடங்கள். ஓகேங்களா? செகண்ட் பார்ட்ல என்ன அப்படின்னா, இந்த ஃப்ளவர் எல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு, எல்லாம் பேசிட்டோம் இல்லைங்களா. பவித்ரா வந்து சௌந்தர்யா கிட்ட ஒரு ஆர்குமெண்ட் வைப்பாங்க. அதாவது ஃப்ரிட்ஜில இருந்து எடுத்தது நான் அப்படின்னு சொல்லி நீ என்னை பத்தி பேசிருக்க வேண்டாம் சௌந்தர்யா, அது எனக்கு வந்து பிடிக்கல. நான் உன்ட்ட அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணல, நான் உன்ட்ட அதை பர்சனலா சொன்னேன், இவ்வளவுதான் அவங்க சொல்ல வேண்டியது. நான் சொன்னேன்னா உனக்கு, நான் உனக்கு இப்படி கேட்டனா அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா திரும்ப சௌந்தர்யா சொல்லுவாங்க. எனக்கு நான் கூடங்க ரொம்ப நல்லவங்க உண்மையிலே. நீ இந்த பேசுறத வச்சு பார்த்து நான் உங்ககிட்ட அப்படி சொன்னனா, எதுக்கு நீ அப்படி சொல்லற, நான் உங்ககிட்ட அப்படிதான் வந்து சொன்னனா, ஏன் பிரச்சனை என்னவும் நான் பேசிக்கிறேன். ரொம்ப யோகிய மாதிரியே இருக்கிறாங்களேன்னு பார்த்தா இன்னைக்கு ஏதாவது யாரோ கமெண்ட் போட்டாங்க, ஃபுல் சவரும் பவித்ரா தான் வேணே எடுத்துன்னு போயிட்டு அப்படி கடைசியா உடனே அதுக்கு வந்து ஒரு ரஞ்சித் வேற, நீ விடுமா நீ விளையாடுமா. அத கரெக்டா சொன்னது மஞ்சரி மட்டும்தான். உனக்கு அங்க நிக்கல, கையில வச்சு நிப்பாங்க, அந்த ஸ்லாட்டை வந்து அடைச்சு நிப்பாங்க. தெரியுமா சொல்லுவாங்க, மஞ்சரி சொல்லுவாங்க, ஒரு ஸ்லாட்டை புடிச்சு வைன்னு சொன்னா ஒரே ஒரு ஸ்லாட் இருக்கிற இடத்த நீ வச்சுக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னு. நான் ஃபர்ஸ்ட் ஜாக்கி சொல்லும்போது கூட வந்து நம்மள இது என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் நேத்தும் இதே மாதிரிதான் பொறுமையா விடுவாங்க. அதாவது எல்லாம் போய் அடைச்சதுக்கு அப்புறம் இவங்க அப்படியே ட்ரை பண்றாங்களா அப்படியே என்னடா. அதாவது ஒருத்தவங்க ஒண்ணுக்கு அடக்கிக்கிட்டு 7 மணி நேரம் உட்காந்து ஒரு 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 பொம்மையை காப்பாத்தி கொடுத்து அந்த பொண்ணு உன நம்பி நீ என்ன பண்ணி வச்சிருந்த அதுதான். ஆனா என்னன்னா, இந்த கோவா கேங்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் இவங்க பவித்ரா வந்தாங்க. ஒரே ரவுண்ட்ல வந்து அவங்க வந்து டக்குன்னு இடம் மாறி ஏதோ ஒரு இதுல போயிட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதுக்கப்புறம் அவங்க தனியா தான் விளையாண்டாங்க. என்னடா தனியா விளையாண்டு இவங்க வராங்கன்னு பார்த்தா தான் எல்லாம் அடிச்சுக்கும் போது தனியா ஒருத்தவன் எல்லாம் அவன் மட்டும் அன்னைக்கு அங்க நடந்து வந்துட்டு இருந்தான்னு ஒரு டைலாக், அந்த மாதிரி அந்த கேஜிஎஃப் டைலாக் மாதிரி அவன் மட்டும் தான் அப்ப வேற மாதிரி இருந்தான். அந்த மாதிரி தான் இவங்க. எஸ், பிரின்ஸ்லி அமிர்தசாமி வந்து ஒரு $5 சார் வில் ரேன் பிகம் த டைட்டில் வின்னர் பிகாஸ் டுடே ஆல் ஹிஸ் பாயிண்ட் இஸ் வேலிட் நோன். உண்மையிலே அந்த அதாவது நீங்க என்னன்னா மஞ்சரிக்கு போகணும், அதுக்காக என்ன நீ பிடிச்சிட்டு இருந்த, மஞ்சரி போனதுக்கு அப்புறம் என்ன விட்ட அப்படின்ட்டு அதையும் சொல்லணும். அப்படியே மூஞ்சிலாம் வெளியிடும் டக்கு, என்னடா இப்ப நான் இப்ப மாத்துறதுன்ற மாதிரி பண்ணுவாரு. கொஞ்சம் வெளியே போய் இல்ல அவர் அந்த மாதிரி யாருமே அந்த குரல் வழிய கடிக்கிற மாதிரி யாரும் பேசுறது கிடையாது. அந்த டக்குன்னு பிடிச்சதுமே அதை சொல்லுங்க அப்படின்ட்டு இப்படி மாத்துவாரு. அத நான் சொல்லல உனக்கு. இப்ப நான் விஷால் நான் சொல்லுவாரு, ஆமாண்டா உன் இதை அழிக்கணும் தானே நான் நின்னுவாரு. ஆமா ராயன் இது போக கூட நான் இருந்தேன், அவ்வளவுதான். ஜாக்கின் போக கூட நான் இருந்தேன், ரைட், ஓகே, அது ஓகே, அது சொல்றது கூட ஓகே. இவர் அப்படியே மஞ்சரிக்காக பண்ணிட்டு அப்ப எதுக்கு நீங்க வந்து இங்க வந்து நல்ல வேஷம் போட்டுட்டு இவர் வந்து வேற உட்காந்து கேட்பாரு, நீ என்ன பண்ண இந்த மாதிரி கழுத்து நெரிச்சா என்னப்பா இது கேம் இவரு. ஆனா இதுக்கு முன்னாடி அவர் வந்து யோகியம் சொல்லுவார், நான் வந்து இதை வந்து அந்த அட்டாக் மோடே வந்து நான் வந்து அப்படி எப்படி நான் எனக்கு ஹோல்டு பண்ண எனக்கு தெரியும். இப்பதான் வந்து மஞ்சரி வந்து என்னையும் வந்து அழுத்திட்டாப்ல அப்படின்னு அவங்களும் 10ஓட 11 சேர்ந்து என்னையும் அழுத்திட்டாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் தான் சிவாஜியே வந்து இறங்கி வந்து உள்ளார வந்து இறங்கிட்டாரு சுத்தமா. வீரபாண்டிய கட்டுபொம்மனே சுத்தம் உள்ளார வந்துட்டாரு. அது வந்து வேற லெவல். என்ன ஏன்டா யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு. அது வந்து ஒரு விதமா. ஆனா எவனோ ஒருத்தன் பாத்துருக்கான் அந்த குரூப்ல, அதாவது இந்த தாறு சுத்தி வச்சு சாமி கும்பிட்டது எவனோ பாத்துருக்கான். அதை எடுத்து சொல்லிட்டான் போல உள்ளார. எல்லாம் எவனுமே கேட்கல, ஏன்னா எல்லாம் மேல இருந்து எல்லாமே அருள் வந்துட்டு இருக்குன்றனால எல்லாம் விட்டானுங்க போல. இல்ல இதுல இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி. அவர் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டது ஓகே, மஞ்சரி என்னமா அது பண்ணு. அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா எல்லாரும் அடிச்சுக்கிறீங்க, யாருமே என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறீங்க, அடிபட்டவனை என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற பொழுதுதான் இப்ப அதாவது எப்படின்னா, ஓ இப்ப இவ்வளவுதானா உனக்கு வந்து அது வந்து
அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அவர் யாராவது கேட்கணும்ல, ஒரு அடிப்பட்ட ஒரு மனுஷனை ஏய் சாரிடா அப்படின்னு அவன் சொல்லணுன்ற மாதிரி அவரால் தாங்க முடியல. ஆமா என்ன ஒரு சாரி கூட நம்மள ஒரு பொருட்டாவே மதிக்கல. நாமளும் எல்லார்கிட்டையும் போய் பண்றோம், என்னென்னோ பேசுறோம். எல்லாத்த விட இப்ப அவரும் யோசிச்சிருப்பார்ல, ஏய் இவன் ப்ரோமோல வந்துருவான், அவளும் ப்ரோமோல வந்து வரவே இல்லையே, பர்ஃபார்மன்ஸ் எங்க பண்ணணும் இருக்குல்ல, தார் மாதிரி பண்ணிட்டு எப்படி வரும், வராத ஒண்ணவா அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு அவர். சரி பாருங்க எங்கேயோ போயாச்சு. இவங்க 2 பேரும் சண்டையை முடிச்சிருவாங்க இல்லையா? ஆனா அவரு மன்னிக்கணும், பேர பிள்ளை இருந்தாலும் கொஞ்சம் மன்னிக்கணும், அவ்வளவுதான். ஆமா நடிகர்கள் சொல்றேன். அதுவும் கீரை திஸ்தி வட்டி எங்களோடு வயலுக்கு வந்தாயா நட்டு நத்தாயா, ஐயோ சரி விடுங்க, வித்தியாசமா பண்றாங்களாம். ஏன்னா அந்த டயலாக் வரது முன்னாடி வந்து இதாயிடும். ஆமா ஓகேவா, இந்த ஸ்கிட்டு கொஞ்சம் நேரம் நிறுத்தி வைக்கும். பாத்ரூம் போயிட்டு வந்து வண்டி 10 நிமிஷம் நிற்கும். ஆம்பளை பாத்ரூம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு, பொம்பளை பாத்ரூம்ல ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு. வண்டி 10 நிமிஷம் டீ காபி டிக்கெட் சாரும் சாப்பிடலாம் சார், வண்டி 10 நிமிஷம். இது கூட பரவாயில்ல. அதாவது நம்ம சரி இந்த கருமெல்லாம் வானான்றதுக்காக ஒரு பெக்க போட்டு கூட படுத்தா கூட மட்டார் அடிப்பானுங்க அந்த பஸ்ல வந்து. பட்டார் அடிச்சதுல நம்மளுக்கே ஒண்ணுக்கு உள்ளார வந்து ரொம்ப இருக்குது. சட்டிக்கிட்டில நடந்துருக்கும், அட்டரை அடிச்சு நான் அதுக்கப்புறம் எழுந்து ஓட வேண்டியதா இருக்கும். ஐயோ இதெல்லாம் இது பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து நம்ம நிம்மதி. சரி இந்த மாதிரி தட்டுறதுக்கு எனக்கு அன்னைக்கு வந்து அவனுக்கு வந்து டயரியா பொழுகுது. இந்த வண்டியை தட்டுறவனு இல்லை, எட்ரா அந்த ஸ்பீக்கர் ரேட் வந்து 4 ஸ்பீக்கர் ரேட் வந்து வச்சிருவானுங்க. தொழு பலையில அரைச்சி தொண்டையில பூ மறைச்சி அப்படின்ட்டு அந்த பாட்டு. மாமங்கிட்ட பேச போற மணி கணக்கா இது ஓடும் திடீர்னு 2:45 மணிக்கு இந்த மாதிரி. தூங்குனதுதான் முடிஞ்சு. நண்பர்களே ஒன்னே ஒண்ணுதான் நண்பர்களே, அதாவது நீங்க எதுக்காக வேணாலும் நீங்க கார் வாங்கியிருப்பீங்க, என்னவோ பண்ணுவீங்க. என் பொண்டாட்டி பால் கொடுக்கறதுக்கு வந்து யாழினிக்கு பால் கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் பைக்ல கூட்டு போனேன். எங்க அம்மா திதிக்கு தேவசத்துக்கு பைக்ல எங்க பெருங்குடி வரலையும் வாடின்னு கூட்டு போனோம். போரூர் வீட்டுல இருந்து பெருங்குடி வரலையும் வாடின்னு கூட்டு போனோம். எதுக்கு யாழினி குழந்தை பின்னாடி உட்காந்து வந்தாச்சு. பஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்கு. நம்மால் வந்து இப்ப எங்க ஊர்ல எல்லாம் நடந்து போயிட்டே பாலை கொடுத்து போயிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் வந்து புல்கட்டு இருக்கும், இந்த பக்கம் குழந்தை இருக்கும். அப்படியே போயிட்டே இருக்காங்க. ஏன் இப்போ அவன் கிடக்கிற மயிராட்டி போடா மயிறு அப்படின்ற மாதிரி போயிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு அந்த திறமையே இருக்காது. இதை என்னத்தை பண்ணி எப்படி கூட்டும் போய் நம்மளுக்கு இந்த சவுண்டு கொடுத்து அழுதாலும் நம்மள வந்து இந்த சினிமாவுக்கு போய் இந்த குழந்தைங்கலாம் கூட்டு போய் அழ வச்சுட்டு இருப்பாங்க தெரியுமா பாசத்துல. நான் என் பொண்டாட்டிய படம் பார்க்க அப்படி இருந்ததுன்னா கத்துதுன்னு வச்சுக்க, என் பொண்டாட்டி படம் பார்க்க நான் வெளியில உட்காந்துட்டு இருப்பேன். பாப்பானு வாங்குற பொண்ணுங்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கதையை ஓட்டிட்டு இருப்பேன். வேற வழி என்ன பண்றது சொல்லுங்க. அப்படிப்பட்டாலும் நான் இதை எங்க கூட்டுக்கிட்டு இதை பஸ்ல ஏற்றி எங்கடா ஏத்துன்னு போய் என்னடா பண்றதுன்ட்டு பைக் எடுத்துக்கிட்டு போய் நம்ம இதுவா ஃபர்ஸ்ட் பெருங்குடி போய் பஸ் ஏறிடலான்னு சொன்னேன். பெருங்குளத்தூர் அங்கே பயங்கர ரஷ்ஷாகவே வந்துட்டு இருந்தது. 7-8 பஸ் அப்படியே உட்காருன்னு சொல்லி செங்கல்பட்டு வரலையும் அப்போதான் வந்து ஈஸியாக இது ரோடு பெரிய ரோடு போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு பஸ் ஸ்டாப்பையா நிறுத்தி அப்படியே போய் திண்டிவனத்தில் போய் எங்கள் அத்தை வீட்டில் படுத்துக்கிட்டு மறுநாள் காலைல இதுக்கு போயாச்சு, ஊருக்கு போனோம். சொல்கிறேன் காலைல 7 மணிக்கெலாம் இருந்து போனோம். அந்த மாதிரி பைக்லேயே கடலூர்லேருந்து சென்னையிலேருந்து கடலூர் போயிட்டோம். வரும்போது அப்படிதான் வந்தாச்சு. ஆனால் என்ன அந்த இடத்துல மாறிச்சு அப்படின்னா, கார் வாங்கினதே வந்து இந்த ஒண்ணுக்கு இருக்கிறது, எங்க நிறுத்தினா ஒண்ணுக்கு இருந்ததுக்கு. அதுவும் இந்த அதாவது அவன் நிறுத்துற நேரத்துக்கு நம்மளுக்கு ஒண்ணு வராது. ஆனா நம்மளுக்கு ஒண்ணு வரதுக்கு அவன் அப்பதான் முறைச்சிட்டு ஓட்டிருப்பான் போட்டிருப்பான். அவங்ககிட்ட போய் தலையை சொல்லிட்டு ஒரு வயசுக்கு மேல அவன்கிட்ட போய் தாங்க ஒண்ணு ஒரு வண்டி நிறுத்துக்கலாம் சொல்ல முடியாது. என்ன அப்படின்வான், என்ன அப்படின்வான். ஏன் அங்க நிறுத்தினேன் 1/2 மணி நேரம். இப்போ இது மாதிரி எல்லாரும் நிறுத்தினா எப்படிதான் போய் சேர்றது? இந்த கருமத்துக்கு கீழே டமால் ஒரு வெட்டி தூக்கி போடுற மாதிரி இருக்கும். Don't laugh. It's a painful thing, you know? Sorry. Yeah. Yeah. அதுக்காக சிரிக்கல, வேற எதுக்கோ சிரிக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம திருப்பி இதுக்குள்ள வந்துருவோமா? ஆமா, இந்த கதைக்கு இந்த வாணியம்பாடி கதைக்கு ஆம்பளை வைக்கிற வேண்டிய ஹோட்டல் தான். ஆம்பளைக்கு பாத்ரூம் இப்படி இருக்கும், பொம்பளைக்கு பாத்ரூம். அதுவும் அந்த பாத்ரூம் பண்ண வச்சுக்காங்க அப்படி ஒரு அதுவும் சரிடா இவனுங்க தொல்லை தான் தாங்குது. இவங்க கிட்ட இந்த பாத்ரூம்ல போய் எல்லாம் காவி பிடிச்சி ஒரு மாதிரி ஏதோ மஞ்சள் ஏறி அப்படியே செவ்வலாம அப்படின்ட்டு சரி இப்படி லெஃப்ட் போலான்னு பார்த்தா எல்லாம் அப்படியே
ஃபுல்லா டயபெட்டிஸ் ஆளுங்க கரண்டா ஒரு மாதிரி ஸ்மெல் எல்லாம் ஏறும் தெரியுமா, அந்த மாதிரி மசாலாலாம் சாப்பிட்டு அங்கேயே இப்போ இதுல தாம்பரத்து ஏறுவோம் போல நல்ல பரோட்டா சால்லாம் சாப்பிட்டு அதெல்லாம் சர்க்குலேட் ஆகி எல்லாம் சர்ன்னு அடிச்சு எல்லாம் ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி நிற்கும். ஓகே சரி. இதுல பூ வெட்டினதுக்கு அப்புறம் எல்லாம் விட்டுருவாங்க. ஜாக்லினுக்கு ஒரு ஆயனுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஏன் எப்படிடா இப்ப அவ போய் யாருமே இல்லைன்னா கூட பூ வெட்டுறா ஓகே, பட் மத்தவங்களுக்கு எப்படி அது உடன்பாடே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காங்கல்ல, அது எப்படி அப்படின்னா அவங்களுக்கு அது கரெக்டா இருக்குமா இருக்கும். எனக்கு சில நேரங்கள்ல வந்து அந்த மாதிரி ராயன் வந்து ரொம்ப அத அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு போறதும் வந்து நல்லாவே இருக்கு. அவ்வளவுதான் விட்டுரு. எனக்கு எல்லாத்த விட ஜாக்லினுடைய வார்த்தைகள் அதை வந்து ரெண்டு பேருமே அதை வந்து கரெக்டா எடுத்துறாங்க. ராயன் பேச வரும்போது குடுகுனோட வந்து ஜாக்லின் நிற்கிறாங்க. சௌந்தர்யா கூட பயந்துக்கிட்டாங்க ஒரு செகண்ட், ராயன் பேச ஒரு போச்சு அப்படின்ட்டு. டேய் நீ என்னதான் அந்த வார்த்தை பார்த்து பேசுறா அப்படின்லாம். ஜாக்லின்லாம் வந்து சப்போர்ட் கரெக்டா நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இதன் பிறகு வந்து அடுத்த பொம்மை டாஸ்க் ஆரம்பிச்சிரும் ஜாக்கி. இப்ப இந்த பொம்மை டாஸ்க்ல என்னன்னா 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு பொம்மை உள்ள வைக்கலன்னா 2 பொம்மையும் அவுட்டா. யாருதுன்னா எப்பவும் போல விஷால் வந்து ஜாக்லின் தான் எடுத்து வச்சிருப்பாரு. ஆனா வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க, சாச்சனா பொம்மையும் இருக்கும். சாச்சனா என்ன சொல்லுவா, என் பொம்மையை கொண்டு போய் வச்சிருங்க. அப்ப ராயன் வந்து ஒரு வார்த்தை வந்து புடிங்கிருவான் சாச்சனா அப்படின்னு. சாச்சனா உங்ககிட்ட இருந்து நான் வந்து பாரு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல எனக்கு இப்ப நீ அந்த பொம்மை வரலாம், நான் உங்ககிட்ட வந்து கையில புடுங்க போறேன்னு சொல்லுவாப்ல. இவருங்க உடனே ஜாக்கி அந்த எனக்கு எந்த காமெடி ஞாபகம் வந்ததுன்னா வடிவேல் என்ன நீங்க இல்ல பாத்ரூம் மேட்ரு இப்பதான் சாப்பிட்டு இருந்தேன், பிரேக்ஃபாஸ்ட் லிசா பண்றோம். ஸோ எனக்கு என்ன காமெடி ஆகுதுன்னா ஒரு லேடி இருப்பாங்க, அவங்கள போய் பிடிக்கிறதுக்காக வடிவேல் போவார் தெரியுங்களா. அவங்க என்ன பண்ணுவாங்க, வாடா பாத்துக்கலான்ட்டு எல்லாத்தையும் அவுத்து போட்டு நிப்பாங்க. ஒரு அலரி ஸ்டூடியோ அதானே. இவங்க என்ன பண்ணாங்க, பொம்மையை எடுத்து ட்ரெஸ் கலர் வச்சுட்டாங்க. எட்ரா பார்க்கலாம் அப்படின்றாங்க. எனக்கு ஏய் என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இல்ல இதே மாதிரி பொம்மை எடுத்து இவரு வைப்பாரு ராயன். அதுக்கு வந்து தீபக் சொல்லுவாரு அதெல்லாம் வைக்க கூடாது, இதுதான் சாச்சனா பொம்மை தான் வச்சிருக்கேன், அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ட்டு. என்ன பொம்மைன்னு தெரியல சாச்சனா பொம்மை தான் வச்சிருக்கேன், அது எல்லாருக்குமே தெரியும், நீங்க சும்மா இருங்க அப்படின்ட்டு. ஏன்னா அப்ப மட்டும் தான், ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தானே பொம்மை எல்லாம் தூக்கி வச்சிருந்தாங்க. அப்பெல்லாம் சொல்லிட்டு அதே கண்ணு தான், அதே ஆளு தான். அது வேற, அவ வேற இவ வேற. சரியா, இப்ப சாச்சனா அப்ப கூட வந்து ஜாக்லின் பேசுவாங்க, என்ன பண்ணல நான் நிக்கிறேன், எவ்வளவு நேரம் வேணாலும் நான் நிக்கிறேன், ஏன் பொம்மை உள்ள வைக்க சொல்லுங்கன்னு பொழுது ஜாக்லின் தான் போய் வைக்கவே சொல்லுவாங்க ராயனை. ஏய் வச்சிடுறா, விடுறா, அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவரு ஒஸ்ட் தானே இவரு ஒத்தக்கண்ண, அவருக்கு நேத்தே அவுட் ஆக்கலான்னு பார்த்தாரு, அவுட் ஆக்க முடியலையா. 2 பேர் 10 நிமிஷத்துல வைக்கலன்னா பொம்மை வந்து போயிடும் அப்படின்னாரு. இப்ப இதுக்கு அடுத்து விளையாடுவாங்க ஜாக்கி, இதுக்கு அடுத்தும் வந்து ரூல்லே வந்து யார் வேணா தடுக்கலாம் அப்படின்ட்டாங்க. ராணவ், முத்து இவங்கெல்லாம் வந்து இந்த சீரி பாஞ்சு, அதுதாங்க அந்த சீரி பாஞ்சு தான் அந்த தொட்டிக்குள்ள விழவே கூடாது, அவங்க வெளியில இருந்து தடுக்கலாம் அவ்வளவுதானே. அப்புறம் எதுக்கு ஒரு தொட்டில விழுந்தாரு, அதுதான் கேள்வி. இதெல்லாம் பண்ணும்பொழுது இப்ப ராயனுடைய பொம்மை வந்து போயிருக்காது, ஜெஃப்ரியோட பொம்மையை இவர் கொண்டு போய் வச்சுட்டாரு. கரெக்டுங்களா. இப்ப நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் பேசி முடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி யாரோட விஷயத்துலயும் என்னன்னா சத்யா, இதுக்கு முன்னாடி வந்து சத்யாவோட பொம்மை இருக்கும். இப்ப 2 பொம்மை இருந்தா உள்ள வைக்கலன்னா அவுட் ஆயிடுவேன் 10 நிமிஷத்துல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பேசவே மாட்டாங்க. அப்போ இதே மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கும். எல்லா வேலையும் வந்து பொறுமையா தான் பண்ணுவாங்க. எல்லாரும் வந்து நின்னு சண்டை போட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு மஞ்சரியே வேற யாரோ சண்டை போட்டு பேசிக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர்த்து அந்த பொம்மை உள்ளே போகாது. அப்ப இந்த ஒத்தகண்ண எங்க போயிருந்தாரு, சூசு போயிட்டாரு. இப்பதான் ராம்கே யாரோ சொல்லியிருந்தாங்க, அண்ணன் வந்து 5 நிமிஷத்துக்கு இதே பேசுற ஒஸ்ட் அப்படின்ட்டு போயிருக்காரு. எப்ப பாத்ரூம் அதே ஒரு நேரம் பேசிட்டாரு அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு 5 நிமிஷம், அது வந்து 5 நிமிஷம் தான் வந்தது. கோபிகுமார் வந்து Jackie, your singing is truly commendable. Your talent shines through every note, and your passion is infectious. Thank you, it bring joy and inspiration to everyone around you அப்படினு சொல்லிருக்காப்ல கோபிகுமார். Thank you man, thank you so much. Okay. So விலங்கு சார் பாட்டு போட்டுருக்காரு. என்ன பாட்டு? அது எனக்கு தெரியும். என்ன பாட்டு? இருங்க. நான் காலை நேர தாமரை. அப்ப அதான் அந்த இடத்துல அப்படியே தண்ணி சொட்டிட்டு இருக்கும், தட ஓடுவாங்க மேடம். அதுல டைவிங்ல போய் அவங்க அதுக்கப்புறம் வந்து அடு டரன் 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 டன்
டரன் 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 டன் டிடின் டின் டிடிடின் டிங் டிங் டிடிங் 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 டிங். இந்த வீட்டுக்கு தான் மேடம் அந்த மாதிரி போவாங்க. அப்புறம் எதுக்கு இப்ப இந்த லைனுக்கு அதை எடுத்துட்டு வந்தீங்க? இது ரிலேட்டட் தானே அது மாதிரி தான் இது. பிவிக்கும் பாத்ரூம் கதைக்கும் என்ன அந்த சம்பந்தம்? படத்துல ஒரு எக்ஸசைஸ் டான்ஸ்ல கூட தான் பிரபு கூட எக்ஸசைஸ் பண்ணுவாரு. ரோஜா அவர் உடனே இப்படி பண்ணாதீங்க. அவர் எக்ஸசைஸ் பண்றப்ப என்ன மியூசிக் வந்தது? அது கிடையாது. அதை பத்தி இதை பேசிக்கிட்டு அந்த பாட்டு போட்டிருக்காரு இலங்கேஸ்வரன். ஃபர்ஸ்ட் விடுங்க. இப்போ என்ன கமெண்ட்ஸ் படிக்க போறீங்களா ஜாக்கி? இதுக்கப்புறம் இந்த டால் டாஸ்க் தான். அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரும் மட்டும் தான் இங்கே. ஓகே, டால் டாஸ்க்கே ஒழுங்கா பேசுங்க. யார் மேல தப்பு என்ன இது? ஆமா சரி. இப்போ வந்து அதுக்கு அடுத்து முதல்ல வந்து ஜாக்லின் ஓடக்கூடாதுன்னு பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தது சத்யா. விஷாலோட பொம்மையை இவங்க பிடிச்சி வச்சுக்குவாங்க. ஸோ எனக்கு இந்த பொம்மை போகக்கூடாதுரா, உள்ள போக கூடாது. விஷால சத்யாவுடைய வன்மத்தை பாத்துக்கோங்க. அவர் வந்து சொல்லுவார் ஜாக்லின் வந்து நில்லுடி பரவாயில்ல அப்படின்ற பொழுது அவங்க பேர் என்ன சாச்சனா நிப்பாங்க. நிக்கும் பொழுது வந்து பிக் பாஸ் சொல்லுவார் 2 பொம்மையும் உள்ள போகாதுன்றவர். 2 பேருமே அவுட்டு. சூப்பர், ஐ லவ் திஸ் அப்படின்வாங்க. ஓகேவா? 2 பேருமே வந்து முடிச்சு விட்டுருவாங்க. அண்ட் இதுல இந்த லவ் திஸ் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அன்ஷிராக்கு வந்து அவர் சொல்லுவார், இங்க நீங்க என்னன்னா ஒரு கேம் விளையாடுறீங்க, ஜாலியா விளையாடுங்க. இந்த மார்க்கிங் இருக்குல்ல, பயங்கரமா பண்றாங்க ஜாக்கி. இப்ப இதுவாவது இவர் கேட்பாரான்னு பார்த்தா அதையும் அதெல்லாம் நீங்களே பாத்துக்காங்க. அவ்வளவுதான், நீங்களே பாத்துக்காங்க. ஒரு பெண்ணை இப்படி பேசலாமா நீங்களே பாத்துக்காங்க. ஒன்னு நான் இப்படி பாத்துக்கோங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நானே ரைட் சார், ஓகே சார் அப்படின்னு நீங்களே பாத்துக்கணும். ஓகே சார், கரெக்டா இருக்கு அப்படின்னு அப்படிதான். ஏன்னா நீங்க அதான் சொல்றேன், மார்க்கிங் வேற, ஜாலியா விளையாடுறது வேற. சூப்பர், நீ தோத்த நானும் தோத்தன்றது வந்து ஜாலியா போயிடும். ஏங்க எல்லாத்த விட ஒரு இது, இப்ப ஒரு பொண்ணை வந்து நிக்க வைக்கிற, உனக்கெல்லாம் என்னால பேச முடியாது அப்படின்னு உட்கார்றாரு. இதை அட்ரஸ் பண்ண மாட்டீங்களா? அது எப்படி அட்ரஸ் பண்ண முடியும்? எனக்கு அது புரியல. எனக்கு வந்து இந்த இது இல்ல, இது அது வந்து உனக்கெல்லாம் அவ்வளவு மரியாதை எல்லாம் கொடுக்க முடியாது, நீங்களா அவ்வளவு ஒருத்தலாம் கிடையாது அப்படின்னு உட்காந்து பேசுறது கரெக்ட். அது வந்து என்ன ரோஸ்ட், அது ஓகே. ரோஸ்ட் பத்தி அவர் எதுவுமே பேச முடியாது. ஆனா ரோஸ்ட்ல நீங்க நடந்துகிட்ட சாச்சனாக்கு ரோஸ்ட் ஆனாதான் கேட்பாரு, நீ ஏன் சண்டை போடும்போது. சாச்சனா ஒரு சின்ன பொண்ணு, அவங்கள நீங்க ரோஸ்ட் பண்றீங்கன்னா அது எப்படி இருக்கும்? சரி சரி சரி, அது தவறு இல்லையா? அதான் அவர் கேக்குறாரு. ஓகே ஓகே அதேதான். ஓகே, சோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரும் அதுல அவர் வந்து சொல்லவே சொல்லுவார் ஜாக்கி, அன்ஷி திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் செய்வாருன்னு வச்சுக்கோங்களேன். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சத்யா அவுட். அடுத்த இதுல சத்யா அவுட். ஓகேவா? இப்ப இவ்வளவு பேசுறீங்க, அதுதான் எனக்கு கர்மா இஸ் வந்து என்ன சொல்றது, ரொம்ப வந்து அப்படியே இட் ஆக்ட்ஸ் இமிடியேட்லி. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் முதல் ரவுண்ட்ல இவர் இப்படி அவுட் பண்ணுவாரு, அடுத்த ரவுண்ட்ல அவர் அவுட். ஓகேவா? இவங்க அவுட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த புது ரூல் எல்லாரும் வந்து, இப்ப எல்லாரும் வந்து இந்த இடத்துல நம்ம நிறைய பேசிட்டோம். பட் இருந்தாலும் திரும்பவுமே சொல்றேன், முதல்ல வந்து ரூல மீறினது முத்து. முத்து தான் குடுகுடுன்னு வந்து பிட்ல விழுவாரு. அதுக்கு சத்யா வேற பேசுவாரு, அவன் பொம்மை தொல்லை எதுவுமே இல்ல. அதுதான் எனக்கு அது புரியவே இல்ல. இது அப்ப அந்த இடத்துல எடுக்க வரவங்க யாரு, பிளேயர்ஸ் தானே, அவங்களுக்கு அது டிஸ்டர்பா இருக்குமா இருக்காதா? உன் கேள்வியில அதாவது யாராவது விளையாடும் போது உங்க ஆண்கள் அணியில வந்து ஏதாவது பேசினா கூட அமைதியா இருங்க நீங்க கத்த வேண்டியது. அதுவே வந்து பெண்கள் விளையாடும் போது அதை வந்து நக்கல் விட்டுட்டு பேச வேண்டியது. கேட்டா அது நக்கல் எப்படி என்னன்னா, இப்பொழுது இந்த பானையை எடுத்துக்கொண்டு உடைப்பதற்காக வந்து இவரு கமெண்ட்ரி ஆயிடுவாரு. புரியுது? அது வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆக்சுவலி. இப்போ உனக்கு நீ பண்ணும்போது எல்லாம் அமைதியா இருங்க கம்முன்னு நீ கத்துறல்ல, அதுதான் அந்த இது ஒண்ணு செய்வாரு ஜாக்கி. சரி, இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்றேன், சரி அதுதான் முதல்லயே ரூல் தெரியாமல் முத்து வந்து அவருக்கே தெரியாமல் ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டாரு. ராயன் கிட்ட பொம்மையே இருக்காது, ராயனை ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ராயன் சொல்வாரு, டே என்கிட்ட பொம்மையே இல்லடா, என்ன விட்டுறா அப்படின்வாரு. விட மாட்டாரு. ஏன்னா ராயன் அப்பதான் ஆனா அதுக்கு என்ன பதில் சொல்லுவாரு, நான் பொம்மையே இல்லாதவங்களை பிடிக்க கூடாது, நீ ஏன் என்ன பிடிச்ச, நீங்க மஞ்சரியை போய் பிடிக்கிற, அதானா வந்து தப்புன்னு மாத்திடுவாரு. இல்ல அதுதான் இன்னைக்கு வந்து அதான் ராயன் வந்து ராணவ் வந்து பால் பிட்டுக்குள்ள வந்து தள்ளிட்டான். எங்க 3 பேருமே சேர்ந்தே விழுந்தாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் தான் ஜெஃப்ரி வந்து புடிச்சுக்கிட்டு அவர் வந்து பொம்மையை விட சொல்லுவாரு, பிட்டுக்குள்ள இருக்க கூடாது, நீங்க வெளியே தான் வரணும்ன்ற. நானு நீங்க வந்து ஏவி விட்ட ஆளு, நீங்க உங்களுக்கு அந்த ஒர்த்தே கிடையாது. உங்களுக்கு வந்து அதுதான், நீங்க உசிப்பு விட்டவங்க அமைதியா இருந்துட்டான், கடைசியில வந்து அசிங்கப்பட போறது நீங்க. புரியுதுங்களா? இப்ப நீங்க தேவையில்லாம போய் அந்த பொண்ணை சொல்லி அது கூட வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு ஆள் கிடையாது. அதேதான் முடிஞ்சு போச்சு.
இதுல என்ன வந்து ஒரு காமெடி அப்படின்னா அது பேர் என்ன சொல்றது, ஒரே ஒரு வாட்டி தாங்க உங்களுக்கு வாழ்க்கை வந்து ஒரே ஒரு வாட்டி வந்து ஒரு கான்வர்சேஷன் இன்னைக்கு, சரி அதை இங்க சொல்ல வேண்டாம், ஆனா ஒரு விஷயமா சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இன்டைரக்டா வந்து ஒரு வாட்டி நீங்க வந்து பாலை வந்து தொட்டு சூடு வாங்கிட்டீங்கன்னா அடுத்த சூடா இருக்கும்போது தொட்டீங்கன்னா அது உங்க தப்பு. அவ்வளவுதான். கரெக்ட். இப்போ இதே தான் தர்ஷிகா வந்து எதனால அவங்க வந்து கேம் விட்டு போனாங்க? தர்ஷிகா இவ்வளவு பண்ணீங்க, இவ்வளவு டேலண்டா நின்னீங்கல்ல, யாரால போனீங்க? ஜாக்லின் பொம்மையை மட்டும்தான் அவரால் எடுக்க முடியும். ஆனா உங்ககிட்ட சொன்னது நீ ஏன் பொம்மை எடு, நான் என் பொம்மை எடுத்து அவர் ஜாக்லின் அழிக்கணும், அவ்வளவுதான். அதுதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இதுல வந்து இந்த உசிப்பு விட்டதுல பலன் காண்கிறது முத்து. ஏன்னா ஆரம்பத்தில் அது அந்த பக்கம் விஷால் தனியா பாத்துக்கிட்டோம், இந்த பக்கம் நாம இப்படி ஒரு கேம் விளையாடிட்டு போவோம். இன்னொன்னு முத்து வந்து இப்ப யாருமே சேர்த்துக்கிறது இல்லை, எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி அவர் சொன்னா எல்லாருமே வந்து அது வந்து அவருக்கே புரியுது. அதுக்கப்புறம் தான் இப்ப தீபக்லாம் இவரே கூட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு. இது வந்து ஜாக்லின் வந்து சவுண்ட் வந்து இப்படி மாறுது 20 நிமிஷத்துல, அப்படி மாறுது இப்படி மாறுது. கேம் பிளான்லாம் ஒண்ணு இங்க செல்லுபடியா இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல. ராயன் பேசும்பொழுது நான் கூட வேற யாராவது பேசுவாங்கன்னா அருண் அதை கரெக்டா சொல்லுவாரு, முத்து அப்படி இல்ல முத்து நீயும் தப்புதான் பண்ண அப்படின்னு சொல்லும்போது உடனே இவர் அப்பவே மாத்துவாரு, நீ ஏன்டா இது உள்ளர வர, நான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆனா இப்ப இவருக்கு பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு மஞ்சரி பேசினாங்கன்னா மஞ்சரி அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க, தீபக் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு. இப்ப இதே விஷயத்த அருண் வந்து இப்ப பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன், நீ ஏன் வந்து சொல்ற, அப்பதான் அவர் சொன்ன இந்த ஹவுஸ் மேட்டர் நான் அதை சொல்லக்கூடாது, அது சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் இன்னைக்குதான் வந்து அவருக்கே வந்து ஓ நம்ம இதை சொல்லலாம், நம்ம ஹவுஸ் மேட் அப்படின்ற ஒரு விஷயமே அவர் வந்து முத்து அப்படிங்கறதுனால வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். சரி இதுல யார் தப்பு அப்படிங்கறத அப்படியே டக்குன்னு பாத்துரும். ராணவுக்கு ரூல்ஸ் தெரியாது, அவராவே இழுத்துன்னு போய் ஜெஃப்ரி விட்டாலும் ஜெஃப்ரி வந்து இப்ப ஒண்ணுமே இல்ல, ஒரு இடத்துல அப்படி விட்டுறாங்கன்னா டக்கு நீங்க எந்திரிச்சு போயிடணும். ஆஸ் பர் ரூல் அதானே, நீங்க இருந்திருக்க கூடாது தானே. சரி அப்பதான் உங்களுக்கு புரியல, டே விடுறா நீ என்ன பிடிக்க கூடாதுரா, அவர் பிட்ல இருந்து எழுந்துருன்னு கூட சொல்ல ஜெஃப்ரி, ஏன் பொம்மையை பிடிக்காதரா, விடுறா நீ பொம்மையே பிடிக்க கூடாதுன்னு வரு. எல்லாத்தோட செம்ம அடி. நான் 24/7 பார்த்தேன். அதாவது ஜாக்லின் ஏன் அழுவாங்கன்னா அவ்வளோ அடி, மண்டையில வந்து முட்டையா இருக்கும், இங்க கையெல்லாம் கீழ்ச்சிருக்கும், அவன் வந்து புடும்பு புடி அந்த பையனை போட்டு. அப்பதான் அவன் அந்த வேர்டுலாம் இங்க யாரும் நிறைய மைனூட் பண்ணல. மண்டையில ஒண்ணுமே மசாலா இருக்குது, குருவி மூளை தான் அதுக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒரு கேமே தெரியாது அதுக்கு அப்படின்ட்டு சொல்லுவாப்ல. அதை விட ஜெஃப்ரி இன்னொன்னு சொல்றது, 4 பேர் கை தட்டிடுவாங்களே பண்றாரு, அதேதான், வேற ஒண்ணுமே கிடையாது. எதுக்கு பண்றோம், ஏன் பண்றோம், 4 பேர் கை தட்டினா நீ எங்க குச்சிரே நீ மாடி வந்து. ராயன் கேட்ட விஷயம் நல்லா இருந்தது. ஒரு சாரகேட் உமன் இந்த வாடகை தாயை வந்து கூப்பிட்டு வந்திருக்கானுங்க. அந்த நாளுக்கு 50 வயசோ 55 வயசோ குழந்தை இல்லைன்ட்டு அதுக்கு வந்து ஏதோ ஊர்ல இருந்து கூப்பிட்டு வந்திருக்கானுங்க. அதுக்கிட்ட போய் இந்த பொம்மை இந்த ஆள் வந்து தப்பா நடந்துக்கு பார்த்துருக்கான். அந்த அம்மா வந்து 10வது மாடில இருந்து 7வது மாடில இன்னும் அது இது இருக்கு போல இருக்கு, அதனுடைய வீடு. ஐ மீன் அவன் வந்து பெரிய பணக்காரன், அவன் 10வது மாடில இருக்கான், இது வந்து 8வது மாடில இங்கே ஏதோ கொடுத்து வச்சிருக்கான் போல இருக்குது. இந்த அவங்கிட்ட தப்பிக்கிறதுக்காக சேலை வழியை கட்டிக்கிட்டு இறங்கி இருக்குது 9வது மாடிக்கு. அதுல மேலேருந்து விழுந்து அந்த பொண்ணு இறந்துருச்சு. இல்லை சொல்றேன், இந்த குதிச்சுவேன்ட்டு அந்த நேரம் யோசிச்சு பாருங்க. கடவுளே தப்பு பண்றது. ஓகே சரி. இப்ப இந்த இடத்துல ராயன் கேட்கிற இன்னொரு விஷயம் ரொம்ப சூப்பரா கேட்பாரு கடைசியா. ஏன் இப்ப எல்லாத்தையும் விட்டுருங்க, 150 கிலோ இருக்கிற ஒருத்தன் 65 கிலோ இருக்கிறவனை பிடிக்கிறது கரெக்டா? இந்த வீட்டுல இருக்கிற யாருமே ஏன் அதை அப்போ உடனே விஷால் டே அவன் தப்பு பண்ணலன்னு நாங்க சொல்லவே இல்லையா, இங்க தப்பு பண்ணலன்னு சொல்லவே இல்லையன்னு சொல்லிட்டு அங்க அவருக்கு எப்படி அட்வைஸ் பண்றீங்கன்னா சாரி கேட்டுரு அதுதான் உன்னை வந்து அவன் வந்து அடிச்சா நீ அடைஞ்சிட்டு இல்ல. இதுல என்ன காமெடினா ஜாக்லின் எப்ப அந்த கோவத்தை வந்து உச்சத்துல சொல்லுவாங்கன்னா, நீ சாரி தான் கேட்டல ஜாக்லின், அதுக்கு என்ன நானும் உன்னை வந்து பலார் நிறைஞ்சிட்டு சாரி கேட்டுட்டுமான்னு அப்பதான் சொல்லுவாங்க. அதேதான். ஆனா இவர் வந்து அதையும் வந்து சொல்லுவாரு, அவங்கதான் உன்னை அரைஞ்சிடுறேன்னு சொல்லிட்டாங்களே, ரெண்டுத்துக்கு சரியா போயிடுச்சு, திரும்பி போய் சாரி கேட்டுரு. இல்ல விஷால் வந்து என்ன நினைச்சு, ஏன்னா அவருக்கு தெரியாது இல்ல என்ன போயிட்டு இருக்குன்னு தெரியாது, தெரிஞ்சிருந்தா அவருக்கு பேச மாட்டாரு. அது வந்து அவர் தான் இன்னைக்கு இவங்களுக்கு கண்டென்ட் ஆக்சுவலி உண்மையிலே. சரியா இப்போ இந்த இடத்துல வந்து ராணவ் தான் தப்பு. ராணவ் ஏன் தப்புன்னு நான் திரும்பவும் சொல்றேன் அப்படின்னா, பிக் பாஸும் சொல்வாரு ரூல்ஸ் ஏன் மீறீங்கன்றப்பயா டக்குன்னு எழுந்திரிச்சு வரணும்ல, உதறி விட்டுட்டு. அப்பவும் உதறி விட்டுட்டு அவர் வந்து வரவே மாட்டாரு ஜெஃப்ரிய. அதன் பிறகுதான் வந்து ராயன் அவுட். ஓகேவா, ராயன் அவுட்டுங்கிறப்ப சாச்சனா வந்து இதுல நான் தான் சொல்றேன், நீங்க சாச்சனா தேவையே இல்லாம அவங்க எப்படி வந்து ராணுவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ராயன் கிட்ட வந்து அவங்க பேசுவாங்க, நீ ஆரம்பிச்சதுனால தான் அவன் ஆரம்பிச்சான், நீ பண்ணலையா, நீ செய்யலையா, நீ செய்யறதுனால தான் அவனை செய்யறான். இல்ல நடுவுல என்ன ஆகும்னா
ராயன் வந்து நான் சாச்சனா பொம்மை நீ வந்து நான் புடிக்கிடுவேன் நான் அப்படின்னு சொல்லலாம் போடுறா பாப்போம். அது ஜாக்கி இல்ல அதனுடைய நீட்சி தான் இங்க அப்படி வரும்னு சொல்ல வரீங்கம்மா. இந்த வீட்டை பொறுத்தவரையிலும் எதற்காக இந்த பொங்கச்சோறுலாம் ஏன் நடக்குதுன்றா அதுக்கான காரணங்கள் தான். அது ஒண்ணு. இன்னொன்னு விஷயமே இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஜாக்லின் ராயன் 2 பேரையும் பிடிக்கல. ஏன்னா அவங்க தான் சொல்லுவாங்க நீங்க அண்ணன் தங்கச்சி அது பிடிக்கவே இல்லை, அப்படி இருக்கிறதே அசிங்கமா இருக்கு. அது ஏன்னா இப்ப நான் வந்து அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு நான் ஒரு கண்டென்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க 2 பேரும் தான் வெளில தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு எனக்கே வந்து அது பிடிக்கல. அது அப்புறம் எப்படி நடக்கும்? நேத்து யாரோ வந்து நீங்க வந்து இந்த மாதிரி வந்து யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தா நான் சொன்னேன் என்னது முத்து தூக்கிட்டு சுத்துவார் சாச்சனா, அதை வந்து பல பேர் பார்க்கும் நிகழ்ச்சி இப்படிலாம் நடந்துக்கலாமான்ற மாதிரி அதை ஒரு வீடியோவை போட்டிருந்தாங்க. ஒரு குரூப் பிக் பாஸ் எதிர்ப்பு குரூப்னு வச்சுக்கோங்க. அதை சொன்னதுக்கு வந்து இதை பாதி முக்கால்வாசி பார்த்து வந்து என்கிட்ட ஒன்று ஈறிட்டு இருந்தது காலையில். அதுக்கிட்ட சொன்னேன் போய் பாரு நீயே போய் பாடுறாரு அப்படின்ட்டு. அதில் இன்னொரு விஷயம் நேற்று சொல்லணும்னு நினச்சது மறந்தது. அருண் வந்து ஸ்பாட்டானா அந்த பொண்ணு வந்து கிள்ளிட்டாங்க யாரோ, அப்புறம் தான் கடிச்ச மேட்டர்லாம் வரும்னு வச்சுக்காங்களேன். கிள்ளிட்டாங்க யார் அதை கிழிச்சது முதல்ல நிறுத்த சொல்லு. யார் வந்து கிள்ளனது தொடையில யார் கிள்ளது முதல்ல நிறுத்து, யாருன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பண்ணுவோன்ட்டு நேற்று அருண் சொன்னது நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். டக்குன்னு ஸ்பாட் ஆன் பண்ணது நல்லா இருந்தது. எஸ். சோ அதான் இந்த விஷயத்துல வந்து ராயன் வந்து நிறைய குரல்களை கொடுப்பாரு இன்னைக்கு. அது வந்து உண்மையிலே வந்து இவர் வர்த்திட்டு தான் ராயன் அப்படிங்கிற ஒரு ஃபீல வந்து அவர் கொடுத்தாரு. உண்மையை இந்த மாதிரி வந்து முத்த உடைச்சு யாரும் பேசுறதே கிடையாது. அந்த மாதிரி குமுலேட்டிவா இல்ல டக்குன்னு பாயிண்ட்ல பேசுறதே கிடையாது. மஞ்சரிக்கே அது வரல, அதான் உண்மை. பூம்பு மாடு மாதிரி தலையாட்டுவாங்க அவர் பேச ஆரம்பிச்சாலே. புரியுதுங்களா? மஞ்சரி எப்படி தெரியுமா ஜாக்கி, இப்ப நீங்க கண்டென்ட் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்கீங்களா, டக்குன்னு உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்த பண்ண வேண்டியது. அது இப்ப முத்து பண்றாரு அந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் பண்ண வேண்டியது. முத்து அதே மாதிரி ஒரு அதாவது இருக்கிறதுலே வந்து நீங்க மத்த விஷயங்கள்லாம் கூட பண்ணுங்க. ஒருத்தனை ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணும்ன்ற அளவுக்கு நீங்க பேசுறேன். நீங்க அவ்வளவு யோகியமா நீங்க என்ன மாதிரியான ஒரு கேமை விளையாடுனீங்க, பதைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டு ரொம்ப மோசமா. அது வந்து பசங்க வந்து ரொம்ப பெருசா எடுத்துக்கிட்டு போவானா அப்படின்ற டீசென்சிக்காக நீங்க தப்பிச்சுட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். அதுல தர்ஷிகா தான் விக்டிமே, பயங்கர தர்ஷிகா தான். அது மேல எல்லாம் ஐயா சாமி நல்லா அதுலதான் இவரு வந்து அந்த இது வெங்காயம் எல்லாம் இது மிதி வாங்கினதான் அப்பதான். மேம் இந்த பாட்டை பாடுங்க மேடம். அந்த இந்த அவச்சொல்லுக்கு நான் ஆளாக விரும்பல. என்ன பாட்டு? என்ன பாட்டுங்கய்யா? ஏன்னா புனிதா பாலகுமார்னு ஒருத்தவங்க புதுசா வந்திருக்காங்க. நான் இன்னும் உங்களை டைவர்ட் பண்றேன். எனக்கு எதுக்கு ஏப்பா என்னம்மா பாடுறேங்க. அப்புறம் நானே படிக்கிறேன் கம்னு. நான் வானவில்லை வேண்டினான் ஊர் விலை கொடுத்து வாங்குவேன், விண்மேக கூட்டம் யாவையும் என் மெத்தையாக்கி தூங்குவேன். அதுக்கப்புறம் சந்தோஷ பூக்கள் எந்த சோலையில் சங்கீதம் பாடும் அந்தி மாலையில் உலாவரும் கணாக்கள் கண்ணிலே 1000 வீணாக்கள் நெஞ்சிலே ஒரு பூங்காவனம். காப்பி ஸ்ட்ரைக் கண்டிப்பா. ரைட், ஓகே. நன்றி, பாடிட்டேன். புனிதா பாலகுமார் இது பாலமுருகன் நிறைய கமெண்ட் போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. அதான் மேடம் அவங்க தான் டைவர்ட் பண்ணிட்டான்னு உங்க கூட இசையனும் இன்ப வெள்ளத்துல நீங்க ஓடோட வந்து இருக்கும்போது நீங்க அந்த மாதிரி பண்ணிட்டீங்க. வந்து நடுவுல புந்துருக்கீங்க. 460 பேர் இருக்கீங்க. லைக் போடாதான் லைக் போடுங்க. நான் அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. எவ்வளவு நேரம் போயிட்டு இருக்கு? 84 நிமிஷம் போயிட்டு இருக்கு. புரியல. 460 என்னது ஆனியன் டாபிக் புரியல. பட் அண்ணி சொன்னது இல்லைன்னு மட்டும் புரிஞ்சுதான். மகிழா கண்ணன் போட்டிருக்காங்க. அதை விட ஷானாஸ் அவதான் சொன்னாங்க. அண்ணி இவ்வளவு ஷனாஸ் ஆனா அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இப்படி ஒரு பச்சை மண்ணா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. சரி, அதுக்குதான் ஒருத்தி வந்து கிரீன் சேண்ட் போட்டுன்னு இருப்பா. அவ எங்க போனான்னு தெரியல இப்ப. சோ பிரேம் கோகுல் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மஞ்சரி மார்னிங் கிச்சன் ஆர்குமெண்ட் ஏதோ இஷ்யூ கொண்டு வரணும்னே பேசுற மாதிரி இருந்துச்சு. தீபக் கேப்டன்சி பிட் வந்து ரொம்ப கண்ட்ரோல் ஃப்ரீக்கிஷா இருந்தாலும் கூட பட் நெக்ஸ்ட் கேப்டன் வந்து இதெல்லாம் சில விஷயங்களை வந்து மாத்தலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணி ஜான்சன் மாரிதாஸ் வந்து NOK 25 போட்டிருக்காப்ல. தேங்க்யூ. கொரியன் கரன்சி. தேங்க்ஸ். அதுக்கு தான் அருண் விக்னேஷ் சொல்லியிருந்தா ரொம்ப கரெக்ட். மஞ்சரி வந்து அது ரொம்ப பர்பஸ்ஃபுல்லா தான் பண்ணா. ஏன்னா வந்து இது 2 பேர் வந்து முத்துவும் அவளும் வந்து அந்த திருட்டு பிரியாணி விஷயத்தை எப்படியாவது வெளில கொண்டு வரணுங்கிறதுக்காக அதை மாத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதான். உங்களுடைய எக்ஸ்பிரஷன்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஆனியன் மேட்டருக்கு அப்புறம்.
என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியல. எனக்கு எல்லாமே ஃப்ளோ தான். வண்டி 10 நிமிஷம் நிற்கும், ஆம்பளை பாத்ரூம் பொம்பளை இருக்கு, பொம்பளை பாத்ரூம் ஆம்பளை இருக்கு, அப்படிதானே? அதான் ஆனியன் மேட்டர். அதான் அந்த இதுல ஆனியன் தான், ஆனியன் தொங்குற மேட்டர் தான் நான் சொல்லியிருந்தேன். வேற என்ன, நான் வெஜிடபிள்ஸ் பத்தி சொன்னேன், தட்ஸ் ஆல். இல்ல, சரண்யா பிரபு போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்கா? உங்க எக்ஸ்பிரஷன் ஆஃப்டர் சுதா ரிப்ளை அபவுட் ஆனியன் மேட்டர்னு போட்டு சிரிப்பான்னு போட்டிருக்கா. ஆமா, நீங்க நான் பேசிக்கிறேன் ஜாக்கி, உங்களுக்கு இருக்கு வச்சுக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. ஸ்ரீலங்கால இருந்து ஜெனி ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. என்னமா கமெண்ட் லைக் போட சொல்லுமா? என்னமா லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. 400 கிட்ட வந்தது, இன்னைக்கு வர 481 பேர், மித்த யாருமே வரலையே, என்னாச்சு? 481ல வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜாயின் பண்ணுங்க. ஈகோ பார்க்க வேணாம்னு சொல்லுங்க அவங்க கிட்ட. உங்க குரல் சொல்லுங்களேன் ப்ளீஸ், உங்க குரல் இனிமையான குரல். எஸ், போட்டோ அன்லைக் பட்டன் பண்ணி போய்வாங்க. கொஞ்ச நேரம் கம்மன் இருக்கீங்களா? நேத்துக்கு எல்லாருமே லைக் பண்ணீங்க இல்லையா? கரெக்டா. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கிறவங்க ஜஸ்ட் டக்குன்னு மொபைலில் பார்த்துருக்கவங்க மினிமைஸ் பண்ணிட்டு டக்குன்னு லைக் போட்டு வந்து திருப்பி கண்டினியூ பண்ணுங்க. லைக் நம்பர்ஸ் ஏற்றுங்கள். அதில் ஈகோ பார்க்க வேணாம். ஓகே, இஃப் யூ லைக் இட், இஃப் யூ லைக் த லைவ், லைக் பண்ணுங்க. சூப்பர். ஓகே, ஸோ பிரின்ஸ்லி அவங்களுடைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டீங்க. ஓகே, பத்மினி வந்து சிவகுமார் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்பொழுது, அதுவும் மஞ்சரியோடைய அந்த நேரங்களில் பார்க்கும்பொழுது, ஆர் யூ ப்ரோ, ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்கலன்னதெல்லாம் வந்து ஜாக்கி வந்து இன்னைக்கு செம்ம லாஃபிங் கண்டென்ட் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தாங்களாம். அந்த கண்டென்ட்டுக்கு நீங்க என்ன ரியாக்ஷன் கொடுத்தீங்க நேத்து? இந்த போர்டுலயே ஆமாமா, அதை எடுத்து முட்டிக்கிறதுக்கு அது உங்களுக்காக ரியாக்ஷன் கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதேதான் ஜாக்கியோட ரியாக்ஷன். அந்த பக்கத்துல இருக்கிற மயில்ல இருக்க போர்டுல தலையை உள்ள விட்டுக்கலாம் போல இருந்தது அந்த இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பவித்ரா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்சம் வாரங்களை வந்து பயங்கரமா வந்து பொய் சொல்லின்னு இருந்தாங்களாம். அவங்க வந்து ரவீந்தர் பிராங்க் பண்ணும்பொழுது இருந்துட்டு அங்கேயே வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு. அது கடந்து வந்தாச்சு. ஆனா இதுக்கப்புறம் மாறின மாதிரி தான் இருந்தாங்க. கஷ்டம் பார்த்தா இன்னைக்கு அந்த கதை தெரிஞ்சிச்சு. ஒரு பாலா எடுத்து வந்து வச்சு, ஐயோ எனக்கு இடம் கிடைக்கல, ஐயோ எனக்கு எல்லாத்தோட எப்பனா மஞ்சரிக்கு வந்து கையில வச்சு நின்னாங்க தெரியுங்களா? அப்பதான் ரைட் கன்ஃபார்ம் ரைட். அது வந்து அப்படி பொத்திட்டு இருக்காங்களாம். கடவுளேன்ற மாதிரி இருந்தது. ஸோ உங்களுடைய பாடல் நேற்று பாடினது வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இவங்க மாயாகுமார் சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ. அப்புறம் நீங்க சொன்னீங்க ஏதாவது போயிருக்குமா? எனக்கு வந்து அரவிந்தன் அருள்மொழியும் போட்டிருக்காங்க. எனக்கு சொன்னதுமே 292 மேடம். தேங்க்ஸ் யா. என்ன மேடம் உங்க குரலுக்கு இவ்வளவு வேல்யூ இருக்குன்னு நானே எதிர்பார்க்க மேடம். கல்லு தச்சு 480 பேர் அப்படியே முழு மூச்சா இறங்கிருக்காங்க பாருங்க. நான் 292 அப்படியே ஒரு 400 தான் பார்ப்பாங்க மேடம். இன்னும் 88 90ல முடிப்போம்னு நினைக்கிறேன். எதுக்கு உங்க குரலுக்கு அந்த வேல்யூ இருக்கு? ஏன்னா நம்ம குரலுக்கு அதான் உங்க குரலையே நான் வந்து இது பண்ணிட்டேனா, தடுத்துட்டேனா. ஓகே ஓகே. ஸோ நீங்க வந்து ரொம்ப டூ லேட்டா. பவித்ரா வந்து ஃபர்ஸ்ட் டேவே நான் வந்து சொல்லிட்டேனா, டால் டாஸ்க்ல பவித்ரா வேணும்னு தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நீங்க குட் அனாலிசிஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு புனிதா பல்ராம் போட்டிருக்காங்க. பாலமுருகன் நம்ம அதை முன்னாடியே சொன்னோம் பாரு, நம்ம ஃபர்ஸ்டே தான் சொன்னோம். அதான் நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஓகேவா? ராதாலாம் வந்து போட்டாச்சான் லைக். தேங்க்யூ, நன்றிகள். அமேசிங் சோல் வந்து என்னன்னா, அன்ஷிதா வந்து ரொம்ப வர்ஸ்ட் ஆட்டிடியூடா இருக்காங்க. பிளைண்டா வந்து ஜாக்லின் வந்து அவங்களுக்கு பிடிக்காம போகுது. அவங்களுக்கு வந்து சத்யா பயங்கரமா என்கரேஜ் பண்ணுவாங்களா இன்னைக்கு? அதான் நான் சொன்னேன். அன்ஷிதா அதான் நான் சொன்னேன். அன்ஷிதா திஸ் இஸ் ஃபார் யூன்னு அவர் சொல்றதா இருக்கட்டும். இங்கதான் அதான் ஒரு கேம் நீங்க வந்து அந்த அதை விட அவ்வளவு ஆட்டிடியூட் பண்ணீங்கல்ல, எதுக்கு வந்து அது எதுக்கு நீங்க அவ்வளவு ஆட்டிடியூட் பண்ணணும்ன்ற? இந்த பல்ட்டி அடிக்கிறேன் இல்லை இங்க இருந்து இன்னொரு கட்டத்தை தாண்டறன்னு போய் அந்த முனையில கால் வச்சு அப்படியே ஊந்துருவானு கீழே விழுந்துவாரு. நீ அந்த ரிஸ்க் நீ எடுக்கும் போது அதுக்கு எல்லா விஷயம் நீ பண்ணணுமா இல்லையா? அந்த மாதிரி போகும்போது நீ அதுக்கு அதை நீ ஒத்துக்கணும் இல்ல? வந்து அது நின்னாங்கன்றதுக்காக போய் போட்டு அழுதுகிட்டு நீ போயிடணும். எட்டை இல்ல நீ என்ன அப்படியே கீஸ்டன்னு கேட்கறேன். நானு எல்லாரும் கூட வந்து திருட்டு பிரியாணி தின்னுக்கிட்டு ஓடிட்டு இருக்க. நீலாம் வந்து விளையாடுறவங்களை போய் நீ கேள்வி கேட்டுட்டு இருக்க. அந்த படம் நின்னுச்சு. அதேதான் நின்னுச்சா இல்லையா? அவ்வளவுதான். அது யாருக்காக நின்னாங்க நிக்கல. ரைட். ஸோ இதுதான் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ராணுவோடைய விஷயங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராணுவ அந்த ரவுண்ட்ல வந்து தோத்து போயிடுவாரு. அதன் பிறகு வந்து ரஞ்சித் அடுத்த ரவுண்ட்ல தோப்பாரு. ரஞ்சித் தோக்கறதா இந்த பவித்ராவுடைய அந்த கேம் வந்து நமக்கு அப்பவே பவித்ராவுடைய கேம் புரிஞ்சிடும். அப்பவும் குடுகுர்னு ஓடி போயிட்டு ரஞ்சித்துக்கு அட்டை இல்லாத மாதிரி அவங்க நிப்பாங்க. அதுக்கு வந்து ரஞ்சித் வந்து அப்படியே வேற அதுக்கு வந்து இது பண்ணுவாங்க. நீ விடுறா, நானே சும்மா சீட்டு தேக்க வச்சு இவங்களுக்கு பின்னாடிதான் ரஞ்சித் வருவாரு. ரஞ்சித்தை வைக்க விட்டுட்டு இவங்க நின்றுட்டே இருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா
ராயன் கேட்ட கொஸ்டின்ஸ் இதன் பிறகுதான் வந்து ராயன் எல்லார்கிட்டயும் வந்து கேள்விகளை கேட்கும்பொழுது ராணவ் வந்து தேவையில்லாம ஜாக்லினை வந்து தப்பா பேசுவாரு. உண்மையிலேயே அதற்கு சௌந்தர்யாவுடைய கோவம் வந்து நியாயமாவே இருக்கும். ஆனா எப்பவும் போல சத்யா வந்து சௌந்தர்யா அடக்குவாரு, தீபக் வந்து சௌந்தர்யாவையும் ஜாக்லினையும் அடக்குவாங்க. இவங்களுக்கு வந்து இந்த வீட்டுல அவங்க ஆண்கள் என்று சொல்லிக்கொண்டு அவங்க இருக்காங்க, அவ்வளவுதான். அப்படிதான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா. எப்பவுமே ஏதாவது ஒரு தப்புன்னா அந்த தப்பு பண்ணவனை அடக்கிறத விடாம வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களை அடக்கிறது வந்து இது எதுல சேர்த்தியாவும் தெரியல எனக்கு. இதையும் வந்து அவர் நீங்க வந்து எப்படி அதை கேட்பாரு, அவ்வளவுதான். சிம்பிள். புரிஞ்சுக்கோங்க எல்லாருமா, நீங்களே உணர்ந்தா சரிதான். அது வேற, நீங்களே பாத்துக்கோங்க. ஆமா, 300 லைக் வந்திருக்குங்களா? இலங்கேஷ் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ சோ மச் இலங்கேஷ். லைக் பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் பண்ணிடுங்கய்யா. திரும்பவும் சொல்றேன், டிவியில யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் நீங்க உங்களுடைய ரிமோட் பட்டன் மூலமாக அதை பண்ண முடியும். ஏரோ பட்டன்ஸ் வச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு மினிமைஸ் பண்ணிட்டு உங்களால லைக் வந்து போட முடியும். ஓகே. ஷாலினி கோகுல் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதாவது வந்து சாங் வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆயிடுது நீங்க உங்களுது. ஆனா வந்து ரொம்ப அதாவது 3 வருஷத்துல பயங்கர இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்க பாட்டுக்கு ஃபேன் ஆயிட்டேன். ஆனா இதே மாதிரி BB3ல இந்த பக்கம் வந்து லாஸ்ட்லியா இந்த பக்கம் வந்து இந்த பொண்ணு இன்னொன்னு இருக்குமே, இன்னொரு பொண்ணு, ஐயோ ஆமாங்க, சாஷி அத வந்து புடிச்சிட்டு அவர் நிப்பாரு. அப்ப வந்து இந்த ஹிந்தி பாட்டு, ஆமா அதேதான், குச்சி குச்சி ஓட்டாக சாங் சாங் த தும்பா சாய் சாங் ஐ லாஃப்டு லவ் ஃபார் ராஜராஜ சாங் ஐ லவ்ட் இட் அப்படின்ட்டு. அதாவது எப்ப நடந்த விஷயங்கள் பாருங்க. அது வந்து நல்ல கார்த்திக் திருப்பூர் போட்ட கமெண்ட் தான். நல்லவேளை இந்த பயணப்படி பஞ்சப்படி காதல் இன்னைக்கு இல்லப்பா அப்படின்னு. அதுக்கான ஒரு சீன் போட்டிருந்தாங்க. இவர் ஏதோ வந்து சௌந்தர்யாக்கு வந்து கண்ணுல ஏதோ ஜூம் போடான்னு அந்த இந்த ரமணா படத்தை எடுத்து போட்டுருந்தாங்க. ஜூம் போடான்னு பார்த்தா அப்படியே அவங்க திரும்பி அப்படியே ஒரு முறைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதை வேற வந்து நல்ல கண்டென்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதை வேற இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் சத்யா வந்து அவுட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஹி சேயிங் விஷால் அவுட் ஆகிட்டான் அண்ட் ஐ எம் ஆல்சோ கெட்டிங் அவுட். விஷால் ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமா ஆஃப்டர் பிபி மைண்ட் வாய்ஸ் அவன் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா நீ உருப்பிட மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுல நினைச்சுக்கிட்டேன்ட்டு ராம்கி கிரண் அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இலங்கேஷ் அவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து லைக் அலர்ட் கொடுத்திருந்தாரு. தேங்க்யூ. பவித்ரா கேமை பற்றி சொல்லுங்கள், ஷீ சைலண்ட்லி அவுட் எவ்ரிபடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆர் சொல்லியிருக்காரு. ஜிஆர் நீங்க லேட்டா வந்திருக்கீங்க, அங்க இவ்வளவு நேரம் முன்னாடி அதாவது நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தி நிறைய பேசிட்டோம். அண்ட் இலங்கேஷ் வந்து ஒரு பாட்டு போட்டுக்காரு, பாடிருங்க. ஜோகே. மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லிக்கொடியாக ஒன்ன விட்ட உசுருக்குள் கோயில் கட்டி ஒன்ன கொழு வச்சு கொண்டாடின மழை பெஞ்சாதானே மண் வாசம் ஒன்ன நினைச்சாலே பூவாசந்தான் பாத மேல பூத்திருப்பேன் கையில் ரேக போல காத்திருப்பேன். பாமதி உங்களுக்கு கலாச்சிருக்காங்க, குட் நைட் விட்டாங்க. என்னவா இந்த பாட்டுக்கு தான். ஓஹோ, சும்மா தான் குட் நைட் சொன்னாங்க. சுதா அக்கா வாய்ஸ் சூப்பரா. பரமேஸ்வரியா? இலங்கேஷ் ரைட். ஸோ 476 யார் வந்து இந்த வீக்கெண்ட் வந்து எவிக்ட் ஆனா 6 மினிட்ஸ்மா, ஒன்லி 6 மினிட்ஸ்மா. ஓகே, பிரின்ஸ்லி வந்து கேட்டிருக்கா யார் வந்து எவிக்ட் ஆனா வந்து பெட்டரா இருக்கும் இந்த பிபி ஹவுஸ்லன்னு. 2 பேர்மா, ஒன்னு சத்யா, இன்னொன்னு வந்து ரஞ்சித். அதாவது மத்தவங்க எல்லாரும், அதாவது சாச்சனா கூட ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, ஒரு விஷயம் ஒரு கோவத்தை வெளிப்படுத்துறாங்க. சத்யாவும் ரஞ்சித்தும் என்ன பண்றாங்கன்றதான். ஆனந்தி கூட வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் அதுக்கு எடுத்துட்டு போலான்னு சொல்றேன் நான், அதுவும் சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரேம் கோகுல் வந்து 6 CA கனடாவா $7 ஏதோ சம்திங் ஃபார் போத் யுவர் சிங்கிங் டேலண்ட், சென்ஸ் ஆஃப் ஹியூமர், 50+ days டெடிகேஷன் so far this season's song request future பூ அவிழும் போது எனக்குள் ஒருவனா பொழுதில் பூ அவிழும் பொழுதில் எனக்குள்ள ஒரு பாக்குறேன். அனானிமஸ் யூசர்ஸ் வந்து கமெண்டிங் வந்து ரொம்ப இதுவா பண்றாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றாங்க. அதை நம்ம இக்னோர் பண்ணிடுறோம், அவ்வளவுதான். ஓகே. அதுக்கப்புறம்
சத்யா வந்து மொக்க போடுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பஷீர் அவர்கள் சொல்லியிருந்தாரு. 5 minutes more லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க. அதாவது ராஜபாண்டியன் விஜேஸோட மைண்ட் வாய்ஸ் நீங்க ஷோ நடத்துங்க, நடத்தாம நாசமா போங்க, நான் என் கடன் அடைக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காப்ல. அண்ட் வேற ஏதாவது முக்கியமான கமெண்ட் இருக்கான்னு மட்டும் அப்படியே நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, அதாவது எனக்கு மட்டும் தான் சாச்சனா விட விஜய் விஷால் வந்து இரிட்டேட்டிங்கா தெரியறாப்லையா அப்படின்னு ராம்கிரண் கேட்டிருந்தாரு. இல்ல நிறைய பேருக்கு தெரியறாங்க. ஆனா அவர் வந்து எப்படி சொல்றது, இப்போ அவர் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். சுவாதி ஜாக்கி உங்க டிஷர்ட் நல்லா இருக்கான், லைக்கும் போட்டாச்சான், காஃபியோடயும் உட்காந்தாச்சான், இதுக்கப்புறம் நீ பேசுப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஓகே ஓகே, அதை விட வந்து விக்ரவாண்டி பாத்ரூமை வந்து நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியுது. அதாவது ரோட் சைட்ல கூட வந்து சுவிட்ச் போட மாட்டாருங்க, குச்சி வச்சுட்டு வருவாங்க. ஓகே, நான் அங்கேயே போக மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கண்டிப்பா கூட ஒரு 500 மீட்டரா நடந்து போவேன் நான் அந்த இடத்துல இருந்து. ஓகே, வந்து அதாவது எபிசோட்ஸே நம்ம வாட்ச் பண்றது இல்லை, உங்களுடைய கான்வர்சேஷன் வச்சுட்டு அப்படியே இன்னைக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல இருக்கு எபிசோட், அதனால இன்னைக்கு எபிசோட பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஹைஃபை சொல்லியிருக்காப்ல. நந்தினி வந்து Today Vishal told all the bully boys that sound game is spoiled because of Jacqueline and sound is the best player when she stays alone. இந்த விஷால் தான் சவுண்ட பாடி ஷேம் பண்ணுது அப்படின்னு போட்டிருக்காங்க. இல்ல இதுதான் நம்ம நேத்தி நடந்த விஷயங்கள், அது நேத்தே நம்ம வந்து கரெக்டா மென்ஷனும் பண்ணியிருந்திருப்போம் அதை பத்தி. ஓகே, அதான் பாராமணி சொன்ன மாதிரி உண்மையிலே வந்து ஹாஸ்டல் வார்டனா வந்து தீபக் எதிராக வந்து எல்லாரும் உள்ள நினைக்கிறாங்க. ஆனா சாச்சனா தான் பூ வெட்டி இருக்காங்க. ஆனா அதை எல்லாருமே செய்வாங்களா அப்படின்னா பார்க்கலாம். ஓகே, ஓகே, ராக்கப்பன் வந்து அண்ணா பஸ் வந்து எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்குவாங்க, இதுக்கப்புறம் நான் பஸ், அதனாலே நான் வந்து பஸ்ல போறதே நிறுத்திட்டேன். ஆமா, இல்ல நானே அப்படிதான் ராக்கமால, அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அதை வந்து பஸ்ல போறதை ஸ்டாப் பண்ணதே இந்த ரீசனுக்கு தான். இப்போ அதுவும் சரி ட்ரெயினும் சரி பரவாயில்லப்பா, எப்படியாவது வந்து நம்ம வந்து இந்த 2 ட்ரிப்பு போடுற இடத்துல ஒரு ட்ரிப்பா கூட போய்க்கலாம், ஆனா இது முடியல அப்படிங்கிற மாதிரி தான். அதே மாதிரி ரம்யாவும் சொல்லியிருந்தாங்க, இந்த ஈசிஆர்ல இருக்கும்பொழுது வந்து 183 பஸ்ல போவாங்களா சென்னைக்கு, அந்த மாதிரி ஒரு நல்லா இருக்கும் சி வியூ. நான் வந்து கடலூர்ல இருந்து எல்லாரும் வந்து இந்த பக்கம் திண்டிவனம் பாண்டிச்சேரி போனாங்க, நான் இந்த ரூட்டை தான் எடுப்பேன். நான் ஆக்சுவலி ஈஸியாக தான் எடுப்பேன். அது ஸோ காலியாகவும் இருக்கும், நிறைய நேரத்தில் ஈஸியாகவும் சீட்டும் கிடைக்கும். ஏன்னா பாண்டிச்சேரியிலேருந்து எல்லா பஸ்ஸுமே மெட்ராஸ் போவோம், அங்கே போய் பஸ் மாதிரி போவோம். அப்போலாம் ரம்யா அது ஏதோ அந்த ஷாப்பிங் டீடைல்ஸ் பத்தி சொல்லியிருக்கீங்க, என்னன்னு எனக்கு புரியல. நெக்ஸ்ட் இதுல வந்து நாளைக்கு ஷாப்பிங் இருக்கா, ஏர்லி மார்னிங் ஷாப்பிங்கா, ஸ்டோருக்கு போகணுமா, அதை பத்தி என்னன்னு அப்புறமா ஜாக்கி நம்பருக்கு முடிஞ்சு அனுப்பிச்சு விடுங்க. தேங்க்யூ, அதுல நான் போய் பார்க்குறேன். தேங்க்யூ. ஸோ எவ்வளோ 698 நிமிஷம், 2 minutes more ப்ளீஸ். உங்களுடைய ரிவ்யூ எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும், சில விஷயங்களை வந்து டிராவிடியன் லாங்குவேஜ்ல வந்து இந்த ரிவ்யூ இருக்கு அப்படிங்கிறதையும், ப்ளீஸ் லைக் தெலுங்கு, கர்நாடகா, மலையாளம், ஒன்லி தமிழ் வந்து ரொம்ப போர் அடிக்குதான். அதனால வந்து அவர் வந்து வரதன் சுப்பிரமணியமா, ஐ எம் ஃப்ரம் டிராவிடியன் நாளாம். எல்லாத்தையும் நாங்க அதை பண்ணிருக்கோம், நேரமின்மை தாங்க காரணம், வேற ஒன்றும் இல்லை. இதை பண்றதே நேரம் கரெக்டா, ஏன்னா இந்த 100 நாள் கமிட்மெண்ட்ல வந்து எதுவுமே பண்ண முடியலங்க. நல்ல ஒரு படத்துக்கு போக முடியல, ஒரு சனி ஞாயிறு என்ஜாய் பண்ண முடியல, அதுதான். அதனாலதான் வந்து வெறும் தமிழ் மட்டும் பண்றோம். எங்களுக்கு என்ன எல்லாத்துலயும் பண்ணணும்ன்றது இது இருக்கு. ஆனா விஷயம் என்னன்னா இதுதான். அதே மாதிரி இப்ப லைவுக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துல பேசிட்டு போற மாதிரி தான் நம்ம எல்லா லாங்குவேஜையும் பண்ணலாம். நாங்க அந்த மாதிரி பண்ற ஆளுங்க கிடையாது. அது வந்து உள்ளார பூந்து துருவி ஏன் வந்து நேத்து அருண் வந்து நேத்து வந்து தொடையில வந்து கிள்ளிட்டாங்கன்னு சொன்னது முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க, அது என்ன செக் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொன்னதுல இருந்து நிறைய விஷயத்த நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சில பேர் வந்து அருண் பிடிக்கலன்னா அருணை வந்து கழிவு ஊத்துறது மட்டும் தான் பண்ணுவாங்க. நாம அப்படி கிடையாது. நல்லது செஞ்சா நல்லது, கெட்டது செஞ்சா கெட்டது, தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். அதே மாதிரி ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து எல்லாம் இந்த கேம் அப்படியே பார்த்துட்டே வரும். இந்த சூப்பர் சிங்கர் சரிகமபாலாம் என்னன்னா லாஸ்ட் ரவுண்டுக்கு முன்னாடி அவங்க என்னெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மார்க் போட்டு தான் லாஸ்டா அதை சூஸ் பண்ணுவாங்க. கடைசி 6 பாட்டு மட்டும் ஒழுங்கா பண்ண தூக்க மாட்டாங்க. அவங்க ஆரம்பத்துல இருந்தே என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு கோல்டன் ஷவர் வாங்கியிருக்காங்கன்றத வச்சுதான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நாமளும் இதை வந்து பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. அதுதான் இவ்வளவு டெடிக்கு போய் யாச்சு பாருங்க, எந்த லைவ்லயாவது உங்களுக்கு வந்து 100 நிமிஷம் யாராவது பேசியிருக்காங்களா? அதிகபட்சம் 1 மணி நேரம் பேசுவாங்க, அதுக்கு மேல 1.5 மணி நேரம் பேசுவாங்க. ஏதாவது ஹாட் டாபிக் இருந்தா நாங்க எல்லா கமெண்ட்டையும் படிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு, ஸோ அதுதான் மேட்ரு. ஸோ தேங்க்யூ. 100 நிமிஷம் ஆயிடுச்சு. லைக் போட்ட அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றியும் பேரன்பும் இந்த நேரத்தில். ஏன்னா 100 பேர் வந்து லைக்கே போடல, அது வருத்தம் தான். இல்லைன்னா நீங்க லைக் போட்டுருந்தா நான் வந்து ஒரு 10-15 நிமிஷம் போயிருக்கலாம். ஓகே,
ஓகே. ஸோ இதுதான் இன்னைக்கான நடந்த விஷயங்கள். மோஸ்ட்லி எல்லாத்தையுமே கவர் அப் பண்ணிட்டோம். அண்ட் யார் மேல தப்பு இருக்குங்கிறதையும் பேசணும். குட்டி பையனா இருந்தாலும் ஜெஃப்ரி வந்து இன்னைக்கு பேசின விஷயங்களை வந்து ரொம்ப ஒரு நியாயமா பேசின விஷயங்களும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதான், வேற ஒன்றும் விஷயங்கள் இல்லை. நம்ம எதையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஜாக்கி. அப்படியே குட் நைட் சொல்லிட்டு லாஸ்ட் 3-4 கமெண்ட்ஸை படிச்சு முடிச்சிட்டோம்னா முடிஞ்சு. ஓகே ஓகே ஓகே. அனு சொன்ன கமெண்ட்டையும் இங்கே படிக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் ஆல் பாசிட்டிவ் ஷேர்ஸ், ஜாக் இஸ் பிளேயிங் மும்தாஜ் கேம் ஓவர் ப்ரொடெக்டிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மேக் தம் லூஸ் தேர் இண்டிவிஜுவல் ஐடென்டிஃபைஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா முத்து பின்னாடி தான் எல்லா ஆண்களுமே இருந்தாங்க. 40 நாளுக்கு 35 நாளுக்கு மேல முத்து பின்னாடி தான் எல்லாருமே இருந்தாங்க. ஆனா அங்க வந்து ஜாக்லினும் இவங்க சண்டை. ஏன்னா என்னைக்காவது நீங்க தீபக்கும் முத்துவும் சண்டை போட்டு நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல தீபக்கும் விஷாலும் சண்டை போட்டு பாத்திருக்கீங்களா? அவங்க எல்லாமே ஒரே கூட்டத்தில் ஒரு மட்டன மாதிரியே இருப்பாங்க. ஆனா இங்க சவுண்டும் ஜாக்லினும் எவ்வளவு அடிச்சுக்குவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும், நம்ம பாத்துருக்கோம். இல்ல எல்லாத்த விட நீங்க ராயன் வந்து இப்ப பேசுறது எல்லாமே நீங்க எங்க இண்டிவிஜுவாலிட்டி இல்லன்னு சொல்லுங்க. அது மட்டும் கிடையாது. இவங்க மும்தாஜ் உட்காந்துட்டு இந்த பிசிக்கல் டாஸ்க்கே விளையாட மாட்டாங்க. அடிச்சு புடிச்சு ஓடுனதுல இருந்து அந்த இதை போட்டுன்னு ரெடி ஆகி ஓடுறதுல இருந்து எல்லாமே தான் பண்ணிட்டு இருக்கு. சும்மா அதுக்காக சொல்லணுன்றதுக்காக பேசக்கூடாது. ஆனா இந்த கமெண்ட்ல இருக்கிற நுவான்சஸ் நம்ம சொல்லிட்டோம். தட்ஸ் ஆல். 2000 ஆரம்பத்துல வந்து சென்னை பாண்டிச்சேரி நிறைய முறை போயிருக்கேன். பாண்டிச்சேரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டில இருந்து பஸ் டிராவல் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அந்த பாண்டிச்சேரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்ல ஒரு மாடியில் ஒரு ஹோட்டல் சூப்பரா இருக்கும். அது பேர் ருசியா ஏதோ சம்திங் ஏதோ அது மாதிரி தான் இருக்கும். ஃப்ரைட் ரைஸ். ஏன்னா அங்க வந்து கார் அங்க ஓரமா நிறுத்திட்டு அங்க சாப்பிட்டு தான் அதுக்கப்புறம் போயிருக்கோம். ஒரு வாட்டி அதுக்கப்புறம் அங்க நிறுத்த முடியல, டைம் இல்ல. சர்ன்னு போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஹோட்டல் ஒரு வாட்டி சாப்பிட்டோம், எங்க ரொம்ப பிடிச்சிருக்கும் 2 பேருக்குமே. ஓ ரைட். ஓகே. ஸோ வேற என்ன ஃபைனல் கட்ஸ்? 454 பேர் லைக் போடாதவங்களா லைக் போடுங்க. ஸோ குடும்பம் வர எல்லாம் பேசியாச்சு. பிரியா பாலகுமார் அவங்களும் தான், நம்ம பிரியா வந்து எல்லாம் இனிமே தான் அப்ப லேட்டா ஜாயின் பண்ணேன், திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பாக்குறேன் அப்படிங்கிற. கோபியும் வந்து குட் நைட். அதுக்கப்புறம் வந்து வாட்சிங் ஃபார் மோர் தென் 3 years, ஃபர்ஸ்ட் டைம் சீயிங் லைவ் அப்படின்ட்டு ஆர்பி வந்து சொல்லியிருக்காப்ல. ஸோ போனா எல்லாருமே வந்து இலங்கேஷ் எல்லாருமே வந்து கேக்ஸ் அப்புறம் ஏஜே எல்லாம் இன்னைக்கு லேட் என்ட்ரி அவங்க எல்லாருமே. ஸோ நாம அதை அப்படி சொல்லாம நாம சீக்கிரம் வந்துட்டோம். நாங்க சீக்கிரம் வந்துட்டோம். இதான் நம்ம டைம். ஒரு நாள் அந்த விடிய காத்தால வந்தோம். ரொம்ப நேரம் வந்து கொஞ்சம் வெளியில வேலை எல்லாம் இருந்ததுனால. ஸோ அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் போகும்போது விடிய காத்தால இருக்கிறவங்க வந்துருவாங்க. மற்ற நேரத்தில் நம்ம ஒரு நேரம் வந்து கரெக்டாக 12 to 1 அதுதான் வந்து இந்திய நேரப்படி. சம்டைம்ஸ் 2 ஆயிடும். அவ்வளவுதான். இன்னைக்கு அப்படியே போயிடுச்சு. இதுல ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப இன்னைக்கு வந்து ராயனுடைய கேம் யாரோ ஒருத்தர் பேசும்பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ராயன் வந்து இப்படி பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு ராணவ் சொல்லுவாரு. ஆனா இப்ப இதே வந்து விஜய் சேதுபதி கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மஞ்சரி ஒரு பெரிய விளக்கமே கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம கேட்கறதுக்கு தயாரா இருக்கணும். ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க என்ன பொண்ணு எல்லாம் பார்க்க வேணாம்னே சொல்லிட்டாங்க. ஆனா வந்து அழுத்தி பிடிச்சதுல வயிறு வலிச்சிச்சு அப்படின்வாங்க. இப்ப இதை நீங்க கண்டிப்பா அதுக்கு தான் வந்து நீ என்ன ஒரு வார்த்தை கூட என்ன கேட்கவே இல்லைன்னு அவரு கேட்கறதுக்கு அவங்க அழுதே போயிட்டாங்க. அவ்வளவுதான். சோ இப்ப இது வந்து இப்ப இவர் என்ன கேட்பாரு அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுருவாரு. இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் போச்சு. இப்ப ராயன் நீங்க இப்படி செஞ்சிருக்கலாங்களா? ஆனா ராம்கி கிரனுடைய இது வந்து நியாயமான விஷயம். அது ராயன் வந்து டாஸ்க்கு அப்புறம் வந்து ராணவ அடிக்க போகாம இருந்திருந்தா ஃபுல் ஃபயர் விட்டு இருக்கலாம். உண்மை, அது வந்து அக்ரி. ஆனா என்னன்னா நம்ம பிக் பாஸ் இந்த மாதிரி சாந்த சொருபியான பிக் பாஸ், மற்ற எல்லா இந்த பிக் பாஸும் இப்படிப்பட்ட அடிதடிகளோட தான் வந்து அது இருக்கும். நீங்க சொன்னதுல மாற்றுகிறதே இல்லை. ராயன் வந்து அந்த செஞ்சிருக்க கூடாது. அந்த கைகலப்பு போனது அப்படின்றது ஹீட் ஆஃப் த மொமெண்ட் தான். அதை செஞ்சிருக்க கூடாது. அவ்வளவுதான். பட் அதுக்காக தான் வந்து அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்து என்னது ரெட் கார்டுன்னு, அதாவது தப்பே செய்யாதவனுக்கு ஒரு ரெட் கார்டு அனுப்பிச்சு விட்டாங்க பிரதீப். சொல்லுங்க ஓகேவா? இங்க தப்பு செஞ்சு ரெண்டு பேருமே அதாவது குற்றச்சாட்டே இல்லாம குற்றச்சாட்டை வச்சு ஒரு ஆள் அனுப்பிச்சு விட்டாங்க. இவங்க 2 பேரும் சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் அங்க என்ன ரெட் கார்டு இல்ல. அங்க இது அதை விட இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி. நீங்க இதை விட வந்து மோசமான கேம்களை விளையாடி இருக்காங்க. ஆமாமா இல்லையா? நீங்க ஒண்ணுமே இல்லாம ஒரு விஷயத்திற்கு நீங்க ரெட் கார்டு எல்லாம் வந்து ஒருத்தவன் விஷயமே தெரியாம ஒருத்தன் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் மேல எப்படி கோவம் வராம இருக்கும் மேட்டர். ஆனா அவர் செஞ்சிட கூடாதுன்றது. ஏன்னா அதனாலதான் அந்த கமெண்ட் திரும்ப படிச்சேன் நான். அது நியாயமான கமெண்ட். 1000 இருந்தாலும் கேம்ல அப்படி இருந்தா அதை வந்து நீ அழிக்க போயிடுவியா? நியாயமான கேள்வி தான். அது ஒன்றும். So now you are mastering the cooking as well. You can start cooking vlogs which goes for million of views. You are ready to watch your இருக்கிற வேலையே என்ன செய்ய முடியல ஏஜே. அதுதான் உண்மை. ஆனால் செய்யணும்னு ஆசை இருக்குது. ஆனால் எனக்கு வந்து அவங்க அந்த வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டுலாம் ரொம்ப கஷ்டம். ஒரே ஆளை எத்தனை சேனலில் வச்சுட்ருக்கோம். ஏதாவது ஒன்று
பண்ணுவோம். அதுதான். ஸோ அமேசிங் சோல் அவர் வந்து $5 போட்டிருக்காரு. தேங்க்யூ அமேசிங் சார். லெட் செலிப்ரேட் தேர் ஃபஸ்ட்டு சூப்பர் ஆன் லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்ட்டு. இன்றைக்கி எல்லாம் தேங்க்ஸ் கிவிங்கில் எல்லாருமே வந்து பிஸியாக இருப்பீங்க. பிஸியாக இருக்கிற நேரத்தில் இங்கே வந்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா காலையிலே மதியானம் அதான் காலையில் டீ மட்டும் குடிச்சிருப்பாங்களாம் தேங்க்ஸ் கிவிங் அன்னைக்கு. மத்தியானம் சமைக்க ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாம் அப்படியே சாயங்காலம் ஒரு 6 மணி 7 மணிக்கு வந்து உட்காந்தாங்கன்னா ஒரு 4 மணிலேருந்து அப்படியே போகும்போது ஃபுல்லாக சாப்பிட்டு சரக்கு அப்படியே போட்டு. ஏன்னா இதுக்கப்புறம் முழுக்க வின்டரில் வெளியெல்லாம் போக முடியாது. ஸோ அதனால் இந்த தேங்க்ஸ் கிவிங் இதை பற்றி ஒரு விரிவாக பேசலாம். பட் இப்போதைக்கு நேரமின்மை தான். 106 நிமிஷம் ஆயிடுச்சு. 418 பேர் லைக் போட்ட அத்தனை பேருக்கும் நன்றியும் பேரன்பும். எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க QR கோட் அண்டு பேப்பல் QR கோடு இருக்குது. ஜிபே QR கோடு இருக்குது. அதுக்கு பிறகு வந்து UK அண்டு இந்தியன் அக்கௌண்ட்ஸுடைய நம்பர்ஸும் இருக்குது. எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த 2 பக்கத்தையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ஸோ நாளை எபிசோடில் சந்திக்கலாம். அது ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.